மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சர்க்கரை ஆலைகளின் கரும்பு பதிவு பரப்பு என்பது 2019-20 வரை கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வந்த நிலையில் கழக அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கரும்பு சாகுபடி பரப்பு 95,000 ஹெக்டேரில் இருந்து 2021-22 நடப்பு பருவத்தில் நடவு பருவத்தில் 1.5 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்து 2024-25 பருவத்தில் அகில இந்திய அளவில் கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்துள்ள நிலையிலும் தமிழ்நாட்டில் பூச்சி நோய் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் கரும்பு சாகுபடி பரப்பு சற்று குறைந்திருக்கிற நிலை இருக்கிறது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. சர்க்கரை ஆலைகளின் பிழிதிறனை அதிகரிக்கும் வகையில் புதிய கரும்பு ரகங்களை கண்டறியவும் ஆலையின் இயந்திரங்களை நவீனமயமாக்கவும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கரும்பு விலை கடந்த 2015-16 பருவம் முதல் 2019-20 வரையிலான 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கரும்பு விலை உயர்த்தப்படாமல் 2,750 ரூபாய் என்கிற ஒரே விலை வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டு காலத்தில் கரும்பு விலையை 2,750 இருந்து 750 ரூபாய் உயர்த்தி 2024-25 அரவை பருவத்திற்கு டன் ஒன்றுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 3,500 என உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அறிவித்துள்ள இந்த சிறப்பு ஊக்கத்தொகையின் மூலம் அதிக சர்க்கரை கட்டுமானம் கொண்ட உள்ள 9.85% கொண்ட திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை டன் ஒன்றுக்கு 3,616 ரூபாயை வழங்குகிற நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கரும்பு விலையாகவும் அதைப்போல 10.10% கட்டுமானம் கொண்ட கரும்பு உற்பத்தி செய்கிற தருமபுரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு டன் ஒன்றுக்கு 3,693 ரூபாய் கரும்பு விலையாகவும் அதைப்போல 10.65% சர்க்கரை கட்டுமானம் உள்ள அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு டன் ஒன்றுக்கு 3,881 ரூபாய் கரும்பு விலையாகவும் தற்போது கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு நிதிநிலை அறிக்கையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 349 ரூபாய் உயர்த்தி டன் ஒன்றுக்கு கரும்பு விலையாக 3,500 ரூபாய் வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள உத்தரவு வழங்கியுள்ளார்கள். இதன் மூலம் சுமார் 1,30,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். ஊக்கத்தொகை என்பது சிறப்பு ஊக்கத்தொகை 1,145 ரூபாய். வழிவகை கடன் என்பது 72 கோடி ரூபாய். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 1,847 கோடி ரூபாயாக விவசாய பெருமக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் 178 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கரும்பு அறுவடை இயந்திரம் ஒன்றுக்கு 43 லட்சம் வீதம் சுமார் 55 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தானியங்கி எடை மேடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கரும்பு எடையை துல்லியமாக கணக்கிட 15 கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளின் ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டிலே தானியங்கி இடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன.